வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியில் உள்ள ஓரசோலை பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட ஐயா நஞ்சுண்டன் அவர்கள் ஒரு தகவலை செய்தியை தந்திருக்கிறார் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தர, இதை நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். ஓரசோலை பள்ளியில் பகல் நேர பாதுகாப்பு மையம் குழந்தைகளுக்கு உதவி புரியும் வண்ணம் ஒரு நிகழ்வு நடைபெற்றது என்றும், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஓரசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகத்தில் பகல் நேரம் பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. கோத்தகிரி வட்டார அளவில் ஒரே மையமாக இருக்கும் இங்கு சுமார் 20 குழந்தைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த குழந்தைகளுக்கு உணவு, கல்வி, உடல் பயிற்சி முதன்மைகளுக்கு நீலகிரி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கோத்தகிரி வட்டார வளமையம் கண்காணிப்பில் இயக்கி வருகிறது என்றும், பிசியோ தெராபிஸ்ட் திவ்யா சிறப்பு ஆசிரியராக இங்கே பணியாற்றுகிறார். மீனா மங்களம் மையம் பொறுப்பாளராகவும் பத்மாவதி உதவியாளராக இருந்து வருகிறார். இவருடைய பத்மாவதியினுடைய உதவியாளராக இருந்து சிறப்பாக அவருடைய பணி பாராட்டும் வகையில் இருக்கிறது என்றும், கனகா ஆகியோர்களும் இந்த பள்ளியிலே பணியாற்றி வருகிறார்கள் என்றும், இன்று இக்குழந்தைகளுக்கு கட்டப்பட்டு அஜூர் பகுதி தொழில் அதிபர் ராமலிங்கம் அவர்களினுடைய பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் தலைமை தாங்கினார். வண்ண டிராக் சூட்ஸ் வழங்கினார். வண்ண டிரஸ்ஸுகள், கால்களுக்கு அணியும் சூக்கள் வழங்கினார் என்றும், கோத்தகிரி வட்டார அலுவலர் திரு சுப்பிரமணியம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் திலகம் நல்லிதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் முன்னணி வகித்தார் என்றும், முன்னதாக பட்டதாசி ஆசிரியராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் வரவேற்று அனைவரையும் அழைத்தார் என்றும், இதில் மருத்துவர் திவ்யா, சிறப்பு ஆசிரியர்கள் மீனா போன்றோர்கள், டிரஸ் வடிவமைப்பாளர்களாக யோகராஜ், மன்ற கருத்தாளர் ராகவேந்திரன், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி மங்களவல்லி நன்றி கூறினார் என்றும், சிறப்பு ஆசிரியராக இருக்கின்ற மங்களவல்லி அவர்கள் நன்றி கூறினார்கள். இதில் அனைவரும் கலந்து கொண்டு தேனூரும் இனிப்புகளும் வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது என்றும், இது சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அந்த பகுதியிலே நடைபெற்றதாக நீலகிரி மாவட்டத்திலே பகல் நேரம் கல்வியை தருகின்ற ஒரே பள்ளியாக இந்த ஓரசோலை பள்ளி இருக்கிறது என்று மேலும் நமது நகர்வள பகுதிக்கு ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள் என்றும், இதில் கலந்து கொண்டு எல்லோரும் சிறப்பித்ததற்காக அனைவரையும் நாங்கள் மனதார நெஞ்சார வாழ்த்துகிறோம் என்றும், அதிலும் குறிப்பாக தொழிலதிபர் ராமலிங்கம் அவர்கள் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தலைமை தாங்கி வண்ண டிரஸ் சூட்கள் வழங்கி வாழ்த்தினார் என்றும்
நமது நகர்வள பகுதிக்கு ஐயா நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவிக்க, இதனை சிறப்போடு படம் பிடித்து செய்தியை அழகாக வடிவமைத்து எடிட்டிங் செய்து நமது நகர்வள பகுதிக்கு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஒரு மக்களுக்கு சேவை செய்வது என்பது மகேசனுக்கு தொண்டாற்ற சேவையாக இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு நம்ம ராமலிங்கா ஐயா அவருக்கு வந்து மாமா, நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். நான் ஏன்னா எனக்கு தாய் மாமா மாதிரி தான். நான் எப்பவுமே நம்ம வண்டி எடுத்து போறப்ப மாமா பார்த்து நிறுத்தாம நம்ம வண்டி எடுத்து நம்ம பார்க்குறப்பெல்லாம் நிறுத்தி நல்லது என்ன விசேஷமா கேட்டு தான் போவோம். நம்ம திடீர்னு நான் வண்டி எடுத்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் வர்றப்போ மாமா வெளியில் நின்றுருக்காரு. நான் என்ன இதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி சொன்னாரு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் நீங்க வந்து நம்ம சாதாரணமாக ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு இல்லை, நம்ம வாழ்த்துவதை விட அவர்களை வணங்குவதே மேல் அப்படின்ற ஒரு படியை நம்ம அடையக்கூடிய நிலை. நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு வருகை தந்திருக்கிறேன்னா அது வந்து ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தருவேன். எதுவும் வந்து அவனைக்கு ஓரளவும் வசியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து இந்த கடவுள் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் இருக்க வேண்டும். அந்த அனுகிரகத்தோடு அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். எவ்வளவு கோடி செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்தும் முறை என்று ஒன்று உள்ளது. அந்த பயன்படுத்தும் முறை என்பதை அவர்களுக்கு ஆண்டவன் அருளியுள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கூறுகின்றேன். செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறுவதை விட ஆரோக்கியத்துடன் முதலில் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்துடன் இருந்தால் செல்வம் தானாக வரும். தானாக வந்தால் அந்த சேவை மனப்பான்மை தொடரும். இங்கே மட்டுமல்லாமல் அவர் பல அஞ்சூரில் உள்ள அவருடைய சொந்த மண்ணில் உள்ள பள்ளிகளுக்கு கூட சேவை புரிந்துள்ளார். அதாவது மேலும் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு கூட சேவை புரிந்துள்ளார். இன்னும் பல பள்ளிகளை அவர் தத்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். வரும் மூடக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஐயா போன்றவர்களாலையும் நம்ம அதிகாரி அலுவலர் ஆபீசர் சார்பாக ஆளுகளாலையும் அவங்களால வந்து பெரியவர்களால் நம்ம ஒரு மூடப்பட்ட பள்ளிக்கூடம் மூடாம இனி வளர்ச்சி பாதையில் ஜூன் மாதத்தில் நம்ம எல்லாருடைய முயற்சினால இது நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னு ஜூன் மாதத்தில் ஒரு வளர்ச்சி தெரியும் போது மறுபடியும் ஐயா உங்களுக்கு வேற ஒன்றுமே அவ்வளோ பாராட்டு விழாவுக்கும் மறுபடியும் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்துச்சு. இப்போ 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க வந்துருக்காங்க, 30 பிள்ளைங்க வந்துட்டாங்க என்ற நிலையை நம்ம கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த நோட்டீஸ் போட்டு வீடு வீடாக போய் நம்ம கவர்மெண்ட் சொல்லுவாங்க, ஏப்ரல் மேலே சொல்லுவாங்க. நம்ம மார்ச்லேருந்து தொடங்கி இந்த இதை வந்து எப்படி நம்ம வளர்த்தணும் அதை கொண்டு கொண்டாட வழிவகைகளை நம்ம தொடங்குவோம்னு இந்த நேரத்தில் ஐயா சொல்லிட்டு ஐயா வந்து ஒரு சில அவருடைய தலைமை ஒரு விழா தலைவர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, வளர்ச்சி அலுவலர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மாணவர்கள் நீங்க எல்லாம் சோர்வடையாம இருந்தாலும் உங்க பசங்க நல்லபடியா வந்துடும். நீங்க முதல் சோர்வடையக்கூடாது. ஏன்னா நாம எதை நோக்கி போறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க அதை நோக்கி வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராம நீங்க இருக்கணும். நீங்க தான் அந்த முயற்சி எடுக்கணும். முடிஞ்ச அளவுல இப்ப நம்ம இந்த விழாவுக்கு வர காரணமே இந்த ராமலிங்க சார் தான். நம்ம ரெண்டு பேரும் ஒரு கோயில் தான் சந்திச்சோம். சரி என்னமோ அது இது வாயிலிருந்து ஒரு நல்லா இது வந்துருச்சு. நானும் சொன்னேன் சரி பண்ணிடலாம், இப்போ ஒரு டைமில் வரும் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துச்சு. அது இந்த அளவுல சார் வர்றாரு எனக்கு தெரியாது, நம்மளே வர்றாரு சொல்லி சார் தெரியாது. நான் இப்போ இதனால் வரையில இவரு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மன நிம்மதி உங்களை எல்லாம் பாக்குறப்போ. இப்ப சார் என்ன சொன்னாரு, நான் இருக்கிற மட்டும் இந்த பள்ளிக்கூடம் மூடுற அளவு நம்ம விடுறது இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கும் வாத்தியர்களும் கோஆபரேட் பண்ணணும், நீங்களும் கோஆபரேட் பண்ணணும். முடிஞ்ச அளவுல
இப்போ அந்த அக்கா சொன்னாங்க வண்டி சௌகரியம் இருந்தா இன்னும் பசங்க வருவாங்க, அந்த வண்டி சௌகரியம் இல்லாம தான் பசங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த அடுத்த ஜூன்லேருந்து முடிஞ்சளவு அந்த எல்லாம் வந்துடும். இந்த பள்ளிக்கூடம் மூடாமல் இருக்கிறது என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இங்க இப்போ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க, சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது. அதனால இந்த பள்ளிக்கூடம் மூடுற அளவு யாரும் வைக்க மாட்டான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதிகப்படியான பேச்சு பழக்கம் இல்லை. ஏதாவது தங்க மூலியமா இவர் மூலியமா சொல்லுங்க, முடிஞ்ச அளவு அப்பப்போ நான் வந்து என்ன இது நம்ம பார்க்குறேன். இந்த விழாவுக்கு வந்து எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுத்துச்சு. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, வணக்கம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, ஐயா ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் யோகராஜ், திவ்யா போன்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே தயவு செய்து பதிவிடுங்கள். செய்திகள் சிறப்பாக இருக்கிறதா அல்லது செய்திகளில் குறைபாடு இருக்கிறதா என்று தெரிவித்தால் சிறப்பு என்றால் மகிழ்வடைவோம், குறைவு என்றால் அதை திருத்திக் கொள்வோம். ஆகவே யூடியூப் பகுதியிலே சென்று கமாண்ட் என்ற பகுதியிலே உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று ஐயா ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்